Welcome to our channel. Today we will learn 4th standard English term first unit 3 supplementary Buju's Brave Adventure. இதில் இருக்கக்கூடிய புக் பேக் கான்செப்ட் ஃபுல்லாகவே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், யூனிட் 3 சப்ளிமெண்ட்ரியில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, புஜூஸ் பிரேவ் அட்வென்ச்சர். ஓகேவா, இதை நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். நம்ம புக் பேக் ஆன்சர் ரைட் பண்ணலாமா? ஓகே, இங்கே நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பாலா அண்ட் ஜனனி ஆஃப்டர் லைக் த ஆன்சர் ஆப்ஷன் பி monkey. செகண்ட் ஒன், அப்பு felt hungry and ate a ஆன்சர் ஆப்ஷன் ஏ guava. Third one, all the children wished to go to the answer option C waterfall. Fourth one, Dash helped Buju to reach his family. Answer option E footprints. Okay, why? That's the answer. Next பாருங்க, answer the following yes or no questions. First question, did Appu share guava? Answer, no, Appu did not share guava. No, Appu did not share guava. Okay, wow. Second one, did all visit the waterfall? Answer, no, all did not visit the waterfall. Third one, did Buju realize his mistake? Answer, yes, Buju realized his mistake. இந்த மாதிரி நம்ம ஆன்சர் ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், let us read aloud. Read the passage 3 times and color a cup for each time. அதாவது இந்த பேசேஜை 3 times ரீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 1 டைம் ரீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு கப் வந்து என்ன பண்ணுறோம், கலர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் செகண்ட் டைம் ரீட் பண்ணப்போ செகண்ட் கப் கலர் பண்ணுறோம். தேர்ட் டைம் ரீட் பண்ணிவிட்டு இந்த பேசேஜ் ரீட் பண்ணிவிட்டு தேர்ட் கப்பை கலர் பண்ணுறோம். அப்போ 3 கப்பும் நம்ம கலர் பண்ணிட்டோம். 3 டைம்ஸ் ரீட் பண்ணணும், 3 டைம்ஸ் கலர் பண்ணிட்டோம். 3 கப்பையும் நம்ம கலர் பண்ணிட்டோம். ஓகேவா? ஓகே, நம்ம 1 டைம் ரீட் பண்ணி பார்க்கலாமா? There is a table under a tree. A man with a big hat and a hair with long hairs are sitting. A young girl is sitting between them. There are many cups on the table. The girl has a cup in her hand and the man has a pot in his hand. It seems like they are having tea. Yes, they are having tea at the tea party in Wonderland. The girl is Alice and she is in Wonderland. ஓகேவா? இப்போ நம்ம ரீட் பண்ணியாச்சு. 1 கப் கலர் பண்ணிக்கிங்க. திருப்பி அகைன் ரீட் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த கப்பில் கலர் பண்ணிக்கிங்க 3 டைம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி இந்த பேசேஜ் பேஸ் பண்ணி என்னது நம்மளுக்கு வந்து கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் த நேம் ஆஃப் த கேர்ள்? அந்த கேர்ளோட நேம் என்ன? ஆலிஸ். அப்போ ஆன்சர் என்ன ரைட் பண்ணலாம்? த நேம் ஆஃப் த கேர்ள் இஸ் ஆலிஸ். த நேம் ஆஃப் த கேர்ள் இஸ் ஆலிஸ் ரைட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் பாருங்க, வேர் டஸ் த சீன் டேக் பிளேஸ்? ஆன்சர், தி சீன் டேக் பிளேஸ் எந்த பிளேஸ்ல? இன் ஒண்டர்லேண்ட். ஓகேவா? த சீன் டேக்ஸ் பிளேஸ் இன் ஒண்டர்லேண்ட். இந்த மாதிரி செகண்ட் ஒன்க்கு ஆன்சர் ரைட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன் பாருங்க, வாட் பார்ட்டி இஸ் தட்? அங்கே என்ன பார்ட்டி நடந்துச்சு? இட் இஸ் எ டீ பார்ட்டி. இட் இஸ் எ டீ பார்ட்டி. ஃபோர்த் கொஸ்டின், வாட் டஸ் த மேன் ஹேவ்? ஆன்சர், the man has a pot in his hand. The man has a pot in his hand. இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சூஸ் த கரெக்ட் பிக்சர் ஃபார் த பேசேஜ். இந்த பேசேஜ் பேஸ் பண்ணி என்ன பிக்சர் இருந்துச்சு அப்படின்னா டீ பார்ட்டி. டீ பார்ட்டி இந்த 3 பிக்சர்ஸில் எங்கே இருக்குது? சென்டரில் இருக்கக்கூடிய பிக்சர். அப்போ இதை நம்ம டிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே தான் டீ பார்ட்டி நடக்குது. நெக்ஸ்ட்டு லெட்டஸ் ரைட். நம்ம ரைட் பண்ணலாம். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, this eat is taste smell mango yellow fresh or juicy. இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சென்டென்ஸ் சமைக்கணும். இப்போ திஸ் இட் இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன ரைட் பண்ணலாம்? ஆக்சுவலி வெர்பு இந்த இஸ் டேஸ்ட் ஸ்மெல்ஸ் இதை யூஸ் பண்ணிவிட்டு தேர்ட் ஒன்னா மேங்கோ எல்லோ ஃப்ரெஷ் சோர் ஜூஸ் இதை யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் சமைக்க சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அவங்க இது எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. This is a mango. It is yellow. It is juicy. It tastes sour. It smells fresh. இந்த மாதிரி சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு எக்ஸசைஸ் பார்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். ரைட் சம் சென்டென்சஸ் அபவுட் த பிக்சர். இங்கே பிக்சர் இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வேர்டு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. சி இஸ் கேஸ் கேர்ள் ஷர்ட் பேண்ட்ஸ் பியூட்டிஃபுல் பிங்க் ப்ளூ லாங் ஹேர் பேர்டு இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்களா? இந்த பிக்சர் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்? சென்டென்ஸ் மேக் பண்ணணும். சென்டென்ஸ் எப்படி ரைட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், சி இஸ் எ பியூட்டிஃபுல் கேர்ள். இந்த பாக்ஸில் சி அப்படிங்கிற வேர்டு இருக்குது, இஸ் அப்படிங்கிற வேர்டு இருக்குது. அடுத்து பியூட்டிஃபுல் இருக்கா? பியூட்டிஃபுல் கேர்ள் கேர்ளும் இருக்குது.
இப்போ இதை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் நம்ம ரைட் பண்ணிட்டோம். சி இஸ் எ பியூட்டிஃபுல் கேர்ள். நெக்ஸ்ட் சி ஹேஸ் லாங் ஹேர். ஷீ இருக்கு, ஹேர்ஸ் இங்கே பாக்ஸில் இருக்கு பாருங்க, லாங் ஹேர் ரெண்டுமே இருக்கப்ப சி ஹேஸ் லாங் ஹேர். நெக்ஸ்ட் சி வியர்ஸ் பியூட்டிஃபுல் ஷர்ட். அவள் அணிஞ்சிருக்க ஷர்ட் எப்படி இருக்கு, பியூட்டிஃபுல்லாக இருக்கு, அந்த மாதிரி ரைட் பண்ணலாம். சி வியர்ஸ் பிங்க் ஷர்ட், அது கலர் பேஸ் பண்ணி நம்ம சொல்லலாம், பிங்க் கலரில் இருக்கிறனால பிங்க் ஷர்ட். ஷி வியர்ஸ் ப்ளூ பேண்ட்ஸ், கலர் பேண்ட் எப்படி இருக்கு, ப்ளூ கலரில் இருக்கு. சி வியர்ஸ் லாங் பேண்ட்ஸ், நீளமாக இருக்கக்கூடிய பேண்ட்டு, பேண்ட்னாவே நீளமாக தான் இருக்கும், அதனால இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். சி வியர்ஸ் ப்ளூ பேண்ட்ஸ். நெக்ஸ்ட் சி இஸ் பியூட்டிஃபுல், அவர் எப்படி இந்த அழகாக இருந்தப்ப சி இஸ் பியூட்டிஃபுல், இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க செகண்ட் பிக்சர். இட் இஸ் கேஸ் வாக்ஸ் எலிஃபண்ட் லெக்ஸ் டஸ் ட்ரங்க் பிக் லாங் ஸ்லோவ்லி ஸ்ட்ராங்லாம் கொடுத்துருக்காங்க பாக்ஸில். இதை பேஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணணும். இட் இஸ் ஆன் எலிஃபண்ட், இந்த பிக்சர் என்னது எலிஃபண்ட், அப்போ இட் இஸ் ஆன் எலிஃபண்ட் இந்த வேர்டில் அந்த பாக்ஸில் இருக்கணும். சரியா? அடுத்து இட் இஸ் ஸ்ட்ராங், எப்படி இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. இட் ஹேஸ் பிக் டஸ்க், இட் ஹேஸ் லாங் ட்ரங்க், இட் வாக் ஸ்லோலி, இட் ஹேஸ் ஸ்ட்ராங் லெக்ஸ். இந்த மாதிரி நம்ம இந்த பாக்ஸில் இருக்க வேர்டை யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய வேர்டு யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக. ஓகேவா? ஓவரால் சென்டென்ஸ் வந்து நீங்கள் மேக் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஐ கேன் டூ, என்னால் செய்ய முடியும். என்னது? சூஸ் த கரெக்ட் ஆன்சர். நம்ம யூனிட் 3ல வந்து நம்ம 3 பார்ட்ஸ் லெசன் பார்த்து க்ளோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி பார்ட்டு பார்த்துட்டோம், கிராமர்லாம் பார்த்தோம். ஓகேவா? அதோட வீடியோ புக் பேக் ஆன்சர்லாம் நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்குங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இப்போ சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ராபின்சன் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் லெசன். ராபின்சன் நேம்டு த பாய், அந்த ராபின்சன் நேம்டு என்ன பாயோட நேம் என்ன, ஃப்ரைடே அப்படிங்கிறதா. ஃப்ரைடே ஆப்ஷன் கரெக்ட். ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து வரும் யூனிட் 3ல. நெக்ஸ்ட் டேஸ் வாஸ் வித் ராபின்சன், ராபின்சன் கூட என்ன இருந்துச்சு அப்படின்னா டாக் இருந்துச்சு, அப்போ டாக் ஆன்சர். நெக்ஸ்ட் ராபின்சன் sailed இங்கிலாந்து ஆஃப்டர் ஹவு மெனி இயர்ஸ், 20 இயர்ஸ், 28 இயர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் டிவைட் த ஃபாலோவிங், இது கிராமரில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து வேர்டை வந்து எப்படி டிவைட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு அது பேட்டர்ன் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, புல்டாக் பேட்டர்ன், பீகாக் பேட்டர்ன், நீங்கள் பார்த்துருப்பீங்க, டாட்டாய்ஸ், அதெல்லாமே இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து நம்ம டிவைட் பண்ணணும். இப்போ சர்க்கிள்னு இருக்கு, ஓகேவா? சர்க்கிள் இதை எப்படி டிவைட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து டர்ட்டில் இருக்கா இல்லையா, அந்த பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். எல்இயில் முடிஞ்சிருக்கோம், எல்இயில் முடிஞ்சு அதுக்கு முன்னாடி இருக்க ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கும், கான்ஸ்டன்ட்டுக்கு சி அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் இருக்குது, அதுக்கு முன்னாடி வரதை நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஓகேவா? இல்லைன்னா ஒரு வவல்ஸ் இருக்குது, வவல்ஸ்க்கு அப்புறம் என்ன இருக்குது, ஆர் இருக்குது. அடுத்து மேன் அப்படிங்கிறது புல்டாக் டைப், டிவைட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பட்டர், டிடி, சென்டர் என்ன இருக்குது, டிடி அப்படி 2 கான்சனன்ட்ஸ் இருக்குது, 2 கான்சனன்ட் வந்துச்சுன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கலாம். அடுத்து ஹோட்டல், இங்கே வவல்ஸ் ஓ வவல்ஸ் இருக்குது, அடுத்து பார்த்தா டி அப்படிங்கிற கான்சனன்ட் இருக்குது, வவல்ஸ் கான்சனன்ட்ஸ் வந்துச்சு, அதுக்கு இடையில நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க, ரைட் த வேர்ட் த கரெக்ட் குரூப் அண்ட் டிவைட் இட். இந்த குரூப்பே கொடுத்துட்டாங்க, அந்த குரூப் பேஸ் பண்ணி நம்ம டிவைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் குரூப் வந்து கேட்னா கேட் குரூப், பேட் பால் அப்படிங்கிறது வேர்டை டிவைட் பண்ண முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் இருக்கிறது என்னது, ரேபிட் அப்படிங்கிறது எது, சென்டரில் 2 கான்சனன்ட் வரும், அந்த 2 கான்சனன்ட் இடையில நம்ம டிவைட் பண்ணணும். அப்போ புல்லட், டிஃபன், இதில் ரெண்டுல எல்னு வந்திருக்க கான்சனன்ட், அப்போ இந்த இடத்துல டிவைட் பண்ணிக்கலாம். டிஃபன் எஃப்எஃப் அப்படிங்கிற 2 கான்சனன்ட் கண்டினியூ வரப்போ அந்த இடத்துல டிவைட் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க, அடுத்து இருக்கக்கூடியது என்னது, டர்ட்டில், இஎல்இயில் முடியும். ஓகேவா? அது டர்ட்டில், இது வந்து இது அப்படியே கேண்டில், டைட்டில், எல்இயில் ஃபினிஷ் ஆகிருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு கான்சனன்ட் இருக்கும், அப்போ வந்து இந்த இடத்துல டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு போயம் வந்து மெமரி பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து மேட்ச் த ரைமிங் வேர்ட்ஸ் நம்ம ரைட் பண்ணோம். ரைமிங் வேர்ட்ஸ்னால் எண்டிங் லெட்டர் சவுண்ட்ஸ் வந்து ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி இருக்கணும். பேல், கேல், போட், கோட், கோஸ், நோஸ், இந்த மாதிரி நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபில்லிங் தி பிளாங்க்ஸில் வந்து அண்ட் பட் அதாவது கன்ஜெக்ஷன் வேர்டு இணைக்கக்கூடிய சொற்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சென்டென்ஸு வேர்டை இணைக்கக்கூடிய சொற்கள் வந்து கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், டு யூ லைக் ஆப்பிள் ஆர் ஆரஞ்சு, ஆர் வரும், ஏன்னா ஆப்பிளா ஆரஞ்சா அப்படிங்கிற கேட்குறப்ப ஆர். ஓகேவா? அடுத்து ஹி ஹேஸ் பேட் அண்ட் பால், இதில் ஹி ஹேஸ் அவன்கிட்ட பேட் இருந்துச்சு, பால் இருந்துச்சு, அப்போ அண்டு, பேட் அண்ட் பால்.
ஹீ இஸ் ரிச், அவர் ரிச்சாக இருந்தார். பட் ஹீ லுக் சிம்பிள், பார்க்குறக்கு எப்படி இருந்தார், சிம்பிளாக இருந்தார். அப்போ பட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.